அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று 26/4/2024, அதாவது சித்திரை மாதம் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. துதியை திதி காலையில் 7:46 வரை, அதற்கு மேல் திருதியை திதி. அனுச நட்சத்திரம். ராகு காலம் 10:30 12 வரை, யமகண்டம் 3 4 வரை. அதே மாதிரி நல்ல நேரம் காலையில் 9:30 10 வரை, சாயங்காலம் 4:30 5 வரை. சந்திராஷ்டமம் மேசராசிக்காரங்களுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. அணிய வேண்டிய உடையின் நிறம் வெண்மை. அதே மாதிரி அணியக்கூடாத நிறம் பச்சை. நீங்கள் சாப்பிட வேண்டியது கீரை அல்லது எள்ளு சம்பந்தப்பட்டது நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இப்பொழுது 12 ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்தமானதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். முதலில் நாம் பார்க்க போவது மேசராசி. பெருந்தன்மையான எண்ணம். ஆக்சுவலாக நீங்கள் ரொம்ப கோபம், ரொம்ப ஸ்பீடானவங்க, என்னமோ டக்குன்னு ரொம்ப பெருந்தன்மையான ஒரு எண்ணம் வந்துடுச்சு. அதே மாதிரி மன்னிக்கும் மனப்பான்மை இருக்கிறது. வெளிநாட்டு தொடர்பினால் நல்ல ஒரு வாய்ப்பு வருகிறது. உத்தியோகத்தில் போதிய அளவுக்கு ஈடுபாடு இல்லை. அதனால் வேறு ஏதாவது தொழில் பார்க்க இருந்தால் பண்ணுங்கள், வேலை மாறுதா இருந்தால் மாறிக்கோங்க. இப்போ உங்களுக்கு வீடு அல்லது தொழில் இடம், ஒரு இடம் மாற்றம் வந்துச்சுன்னா மனசு அமைதியாக இருக்கும். நல்ல ஒரு மாற்றங்கள் வருது, ஒரு முன்னேற்றகரமான போக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் இடத்த மாற்றிக்கலாம். அடுத்து ரிஷபராசி. உடல் நிலையில் கொஞ்சம் அக்கறை எடுத்து உடம்பை பற்றி கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. அதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. பணம் வரவுது, ஆனால் அதற்கு மேலே செலவு, வரவுக்கு மேல் செலவு. நண்பர்களோட தொடர்பு கொஞ்சம் கான்டாக்ட் கொஞ்சம் ஃப்ளூயண்ட்டாக இல்லை, அப்பப்போ கட்டாயிருது. திடீர்னு ஞாபகம் வந்துன்னா பேசுகிறீங்க, அது தொடர்புகள் சரியாக இல்லை. அதே மாதிரியே பிரயாணம், போன காரியம் கொஞ்சம் தூரமாக பிரயாணம் போகிறீங்க, போன காரியம் முழு வெற்றி பெறவில்லை. ஸோ அதனால் பிரயாணத்தை தவிர்ப்பது நல்லது. அடுத்து மிதுன ராசி. கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பு நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. மனைவி உங்களுக்கு ஒரு நண்பர் போல், ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பழகுறாங்க. தொழிலில் முன்னேற்றம் இருக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. நீங்கள் தொழில் நல்லா நடக்கல மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கு, ஆனால் ப்ராக்ரஸ் நல்லா உங்கள் கண்ணுக்கு தெரியுது. ஆனால் வெற்றிக்கு இன்னும் கொஞ்சம் தாமதமாகும். ஆனால் வெற்றி பெறுவீர்கள். அதே நண்பர்கள், அரசாங்க பதவியில் இருப்பவர்கள், அதே மாதிரி உயர்ந்த நிலையில் இருப்பவர்களோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கிறது. பணவரவு திருப்தி, அதாவது வேறங்கக்கூடிய அளவுக்கு ரொட்டேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்குது. அதனால் பணத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய தேவை இல்லை. கடகராசி. பெரிய வெளிநாட்டு கம்பெனியில் வேலை கிடைக்கிது. அடுத்தால திருமணம் தெரிந்த பொண்ணு, முன்னால் அறிமுகமான பொண்ணோடு நிச்சயமாகிறது. மே மாதத்திற்கு பிறகு இன்னும் நல்ல ஒரு சூழ்நிலை, நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். இப்போதைக்கு கொஞ்சம் அடக்கி வாசிங்க. திருஷ்டி ரொம்ப பொல்லாதது. உங்களுக்கு திருஷ்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அம்மா இருந்தாங்கன்னா சுற்றி போட சொல்லுங்கள், அல்லது நீங்களே ரொம்ப ட்ரீமாக இல்லாமல் ஓரளவு மீடியமாக தான் நடந்துக்கோங்க. அடுத்து சிம்மராசி. குழந்தைக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு சுற்றத்தினரையும் நண்பர்களையும் அழைக்கிறீங்க. உடனெல்லாம் கூட நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. பணம் ஃபங்க்ஷனுக்காக அப்படி இப்படி பணத்தெல்லாம் புரட்டிட்டீங்க. அப்பா கூட ரொம்ப சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவரது வழிகாட்டல் படி நீங்கள் நடக்கிறதுனால எல்லாம் நன்றி, வெற்றிகரமாகவே நடக்கிறது. அடுத்து கன்னியாராசி. மனைவி பிரிந்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. திருமணம் ஆகாதவங்களுக்கு மேரேஜ் கூட, அதாவது திருமணம் கூட தள்ளி போய்கிட்டே இருந்துக்கிட்டு இருக்குது. அம்மாவுக்கு கண்வலி, ஜுரம், இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் வந்துக்கிட்டு இருக்குது.
பணம் எவ்வளோ சம்பாதிச்சா கூட பற்றாக்குறையாகவே டெபிசிட் பட்ஜெட் தான் உங்கள் வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் கூட வந்து எப்படின்னா உங்களை குறைய வந்து நீங்கள் ஒத்துக்கிடவே மாட்டீங்க. உனக்கு சம்பாதிக்க முடியலை, அது செய்யலை, இது செய்யலைன்னு யார் உங்களை என்ன குறை சொன்னாலும் ஒத்துக்கவே மாட்டீங்க. என்னை விட யாரும் இதை விட நல்லா செய்ய முடியாதுங்கிற மாதிரி ஒரு சுப்பீரியாரிட்டி உங்களுக்கு ஓகே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அடுத்து துளாராசி. மகா தைரியசாலியாக இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க. தம்பி அல்லது தங்க உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. கடன் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான், ஆனால் வந்து என்னென்னா கட்டுக்குள்ளே தான் இருந்துக்கிட்டு இருக்குது. தேவைப்பட்டது எல்லாம் எப்படியோ கிடைச்சிருது, வேறு என்ன வேணும். ஸோ வாழ்க்கை சுமூகமாகவே செல்கிறது. அடுத்து விருச்சிக ராசி. தொழில்முறை பயணம், பூர்வீக இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஊருக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை வருகிறது. குழந்தைக்கு கூட கொஞ்சம் மருத்துவ செலவுகள் வந்துக்கிட்டு இருக்குது. அதாவது கடன் வாங்க வேண்டிய இடத்துல வந்து கடன் மேலே வைக்கிட்டு இருக்கிறீங்க. குடும்பத்தினருக்கு வந்து மனைவி மக்கள் எல்லாம் நல்லா சந்தோஷமாக தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஜாஸ்தி கடன் வாங்க வேண்டாம், கட்டுக்கு மீறி போய்கிட்டு இருக்குது, உஷாராக இருந்துக்கோங்க. அடுத்து தனுசு ராசி. நினைச்செல்லாம் நல்லபடியாகவே நடந்துக்கிட்டு இருக்குது. வீடு கட்டும் பணியின் ஆரம்பகட்ட வேலைகள் நடக்கின்றது. பெற்றோர்கள் வந்து ஹெல்த் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கிறது. சக்கரம் சுத்தது போல் பணவரவு அப் அண்ட் டவுனாக மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்குது. டேக் இட் ஈஸி பாலிசி தான் உங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு ஒன்றும் மனசில் வந்து அதை வந்து போட்டு வச்சுக்கிட்டு அதை நினச்சி ஃபீல் பண்ணுற வேலைலாம் கிடையாது. ஓகே, டேக் இட் ஈஸி. அடுத்து மகர ராசி. புதிய தொழில் அமைகிறது அல்லது வந்து தொழில் வந்து இடமாற்றம் உண்டாகிறது. ஃபைனான்ஸ் ரொட்டேஷன் நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. கூட பிறந்தவங்க வந்து சப்போர்ட்டிவாக தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பெரிய போராட்டத்துக்கு பிறகு தான் மனைவியை வந்து சமாதானப்பட முடியுது. சின்ன காரணி அவங்க ரொம்ப முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏதோ ஒன்று சமாதானப்படுத்திருந்தீங்க. அடுத்து கும்பராசி. தொழிலில் சிறு பிரச்சனை சமாளிச்சிருந்தீங்க. பணம் வரத்துக்கு மேல் செலவுகள் போய்கிட்டு இருக்குது. லாபம் கைக்கு வந்து சேர கொஞ்சம் தாமதமாகுது, அவ்வளோதான். கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. அடுத்து மீன ராசி. எல்லாமே வந்து யுத்தம் பண்ணி சாதிக்க வேண்டிய சூழ்நிலையாக இருந்துக்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட வந்து 1.5 வருஷமாகவே மன அமைதி குறைவாகத்தான் இருந்துக்கிட்டு இருக்குது. எப்போதும் போலவே பேசினாலும் குடும்பத்தில் மட்டும் சீரியஸாக எடுத்துக்கிட்டு உங்களை வந்து எதிரி மாதிரி பாவிக்கிறாங்க. ஆனால் உங்கள்கிட்ட வந்து எப்படின்னா ஒரு நம்பிக்கை, அசாத்தியமான நம்பிக்கை, செல்ஃப் கான்ஃபிடென்ட். இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட்டே உங்களை வந்து பெரிய லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும். கடவுள் துணை இருப்பார். நண்பர்களே, இத்துடன் இந்த ராசி பலன் நிகழ்ச்சி நிறைவுறுகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பால்.